ஏய் ஜானு, உனக்கு ஓடிபி ஒன்று வந்திருக்கும் பாரு, அதை பார்த்து சொல்லு. 1166. ராம், என்ன ஓடிபி இது? பேங்க்ல இருந்து வந்திருக்குது. நீ லோன் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கேல, அதை என் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஏன் நீ உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற? நானே பே பண்றேன். நான் தான் சேலரி வாங்குறேன்ல, நீ எதுக்கு பர்டன் எடுத்துக்கிற? இதுல என்ன பேர்டன் இருக்குது? நீ எனக்காக தானே லோன் எடுத்த, அந்த லோனை நானே ரீபே பண்ணிடுறேன். இஎம்ஐ என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இனிமே மந்த்லி என் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு இல்லப்பா, நான் தான் சேலரி வாங்குறேன்ல, நானே பே பண்றேன். உனக்கே ஃபினான்ஸ் நிறைய தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு கேக்குறேன். எவ்வளவு மந்த் சேலரி வாங்க போற? 3 months தானே வாங்க போற. அதுக்கப்புறம் அந்த 3 months சேலரியா நீ சேவிங்ஸ்ல வச்சுடு. நான் இஎம்ஐ எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் உனக்கு தேவைப்படும். ஹையர் ஸ்டடிஸ் வேற பண்ணணும்னு சொல்றேன்ல, உனக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு ஏதாவது தேவைப்படும்ல. அதுக்கு இல்ல, உனக்கு ஏன் கஷ்டம்னு பார்த்தேன். எனக்கு கஷ்டம்லாம் எதுவும் இல்ல. ஆமா, நான் ஓடிபி சென்ட் பண்ணிட்டு அத்தனை டைம் உனக்கு கால் பண்ணேன். ஏன் வெயிட்டிங்ல போனுச்சு? நீ பாக்கலையா? ஏன் நீ ரீகால் பண்ணல? நீ கால் பண்ணிருந்தியா? நீ கால் பண்ணும்போது என் போன் என்கிட்டவே இல்ல. ஆமா, ஷாம் கிட்ட என்னோட போன் இருந்தது. ஆமா, ஷாம்க்கு இன்னைக்கு பர்த்டே. நான் விஷ் பண்ணலான்னு காலையில கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணா அதுலயும் போகல. நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், சுவிட்ச் ஆஃப்லயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் வந்துட்டு சரி ஆஃப்டர்நூனா அவனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் அக்காவும் எனக்கு கால் பண்றாங்க. ஆமா, அவன் போன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டானா. பஸ்ல ஏதோ தொலைச்சிட்டேன்னு சொன்னா. பாக்கெட்ல தான் வச்சிருந்தானா, ஆனா மிஸ் ஆயிடுச்சான். அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே வேற. பாவம், காலையில இருந்து மூட அப்செட்டாவே இருக்கிறான். அவங்க அம்மா அவனுக்கு கால் பண்ணிருக்காங்க. நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொன்னோன்னே எனக்கு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் நான் தான் போய் அவன் கிட்ட போன் கொடுத்தேன். அப்ப அவன் பேசிட்டு இருந்தான். நீ கால் பண்ணும்போது அதனாலதான் வெயிட்டிங்ல போயிருக்கோம். இன்னைக்கு பர்த்டேவா அவனுக்கு? ஆமா, 28 ஏப்ரல் அவனோட பர்த்டே. என்ன கிஃப்ட் பண்ண அவனுக்கு? கிஃப்டா இன்னும் நான் குடுக்கல. ஒரு பார்க்கர் பென் வாங்கி வச்சிருக்கேன். நல்ல சாஃப்ட் கிரிப், நல்ல ஸ்மூத்தா எழுதுது, ரொம்ப ஃபாஸ்டாவும் எழுதுது. அவ ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் டைரியில தான் நோட் பண்ணிட்டு இருக்கான். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணேன்னு. அவனுக்கு டைரி தான் பிடிச்சிருக்குதான். டைரியில தான் நிறைய அக்கவுண்ட்ஸ் எழுதிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும். சோ அவனுக்கு ஒரு பேனா வாங்கலான்னு யோசிச்சேன். பார்க்கர்ல வாங்கியிருக்கிறேன். இன்னும் அவன்கிட்ட குடுக்கல. ஆஃப்டர்நூன் குடுக்கலான்னு இருக்கேன். லஞ்சுக்கு என்ன பார்க்க வருவான்ல, அப்ப குடுக்கலான்னு இருக்கேன். பாவம், அவன் காலையில இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். அவன் பர்த்டே வேற இன்னைக்கு. ஜானு, நீ ஒண்ணு பண்றியா? அவன் கிட்ட போய் அவனோட அட்ரஸ் ப்ரூஃபும் ஆதார் ப்ரூஃபும் வாங்கி எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்றியா? அட்ரஸ் ப்ரூஃபா? அட்ரஸ் ப்ரூஃப் எதுக்கு? அட்ரஸ் ப்ரூஃபா? அவன் போன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றல, அவன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் அந்த போன்ல இருக்கும், சிம்ல சேவ் ஆயிருக்கும்ல. அது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னால ஏதாவது சான்ஸ் இருக்குதான்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்க நெட்வொர்க்கிங்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லி அவனோட பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது எடுத்து கொடுக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்டி. அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கி தரியா? சரி, நான் கேட்டு பாக்குறேன். ஜானு, நீ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கல, அது அவனுக்கு இப்ப கொடுக்காத. எது? ஆமாண்டி, அந்த கிஃப்ட நீ அவனுக்கு கொடுக்காத. நம்ம 2 பேரும் லஞ்ச்ல மீட் பண்றோம். இன்னைக்கு ஒர்க் அதிகமா இருக்கா உனக்கு? இல்ல நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாமா? ஒர்க்லாம் நான் நேத்து நைட்டே முடிச்சிட்டேன். பக் கிளியரன்ஸ் மட்டும் தான் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும். முடிச்சிருவேன், சீக்கிரமா முடிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். ஜானு, அப்ப நீ ஒன்னு இன்னைக்கு பண்ண. இன்னைக்கு லஞ்ச் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீ என்ன பண்ற? உன் லஞ்ச் பிரேக்கு நம்ம எப்பயும் பாப்போம் இல்லையா ஆபீஸ் பக்கத்துல, அந்த பார்க் வந்துறியா? எந்த பார்க்கு? crocodile பார்க்கா? ஆமா, அங்கதான் நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாம். சார், எல்எஸ் ப்ராஜெக்ட் பக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தேன், அதான் பாத்துட்டு இருக்கேன். அப்ப சைட் அப்லோட் பண்ணிடுங்க. சார், சர்வர் டீம்ல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிளையண்ட் சர்வர் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. சர்வர் மூவ் பண்ணிட்டு தான் அப் பண்ணணும். கிளையண்ட் ரெக்வஸ்ட் போட்டிருக்காங்களா? ஆமா, சர்வர் சேஞ்ச் பண்ண சொல்லி கிளையண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. நான் உங்களை சிசில வச்சிருக்கேன் பாருங்க. ஜானு, ராம் புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கான். சார், காலேஜ் குரூப்ல போட்டோஸ் பார்த்தேன். ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கானோ? ஆமா சார்,
கிண்டில ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கோம். வா சூப்பர், கங்க்ராட்ஸ். வெப் ஆன் டெஸ்க் எல்லாமே பண்றோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிசைன் டெவலப்மெண்ட், ஹோஸ்டிங் எல்லாமே பண்றோம் சார். ஏய் சூப்பர்ப்பா, சூப்பர். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது எடுத்திருக்கானா? இல்ல, இப்பதான் கிளையண்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளையண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓ கிரேட் தென். அப்புறம் மீரா, உங்க ஹஸ்பண்ட் நம்ம காம்படிட்டர் கம்பெனி ஆயிட்டாங்க. இனிமே உங்க சப்போர்ட் எப்படி இருக்கும் நம்ம ஆபீஸ்க்கு? சார் சார் நான் அவங்க ஆபீஸ்ல அவ்வளவா இன்வால்வ் ஆகுறது இல்ல. இல்ல, நான் உங்களை சும்மா தான் கேட்டேன். நம்ம காம்படிட்டர் இல்லையா, சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல சார், அவங்க கிளையண்ட் டீடைல்ஸ் எதுவும் நான் அவ்வளவா என்ரோல் பண்றது இல்ல. மீரா, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா நம்மளோட கிளைண்ட்ஸ் நமக்கு மட்டும் இருக்கணும். எல்லாருக்குமே உள்ளதுதான். கம்பெனி சீக்ரெட்ஸ் எப்பயுமே வெளியில போகாம பாத்துக்கோங்க. நமக்குன்னு சில கிளைண்ட்ஸ், நமக்குன்னு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த பீப்புள்ஸ் கிட்டக்க எதுவும் மூவ் பண்ணாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம், பட் நீங்க நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயி. இல்ல சார், அவங்க என் ஹஸ்பண்டா இருந்தா கூட அவங்க நம்மளோட காம்படிட்டர் கம்பெனி. என் மூலமா எந்த டீடைல்ஸும் அவங்களுக்கு ரிவீல் ஆகாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீரா. அப்புறம் மீரா, உங்களுக்கு இன்னும் கான்ட்ராக்ட் 3 months தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? சார் இல்ல, இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல. கான்ட்ராக்ட் முடிஞ்சா கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டீங்க. உங்க ஹையர் லெவலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். கான்ட்ராக்ட் முடிஞ்சா கூட நீங்க கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க. சார் இல்ல, ஏதாவது ஆபீஸ் பாத்துருக்கீங்களா? எம்என்சி மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லையே சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. எதுவுமே நான் ட்ரை பண்ணல. வாட் எவர் மீரா, டெசிஷன் உங்களோட தான். எம்ப்ளாயியை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட டெசிஷன் என்ன வேணா இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நான் கம்பெனியோட growth தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த growthக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஐ ஃபீல் பெட்டர், ஐ ஃபீல் ஹாப்பி ஆல்சோ. பட் நான் உங்களோட டெசிஷனுக்கு எதுக்கும் புஷ் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, நம்ம ஆஃபீஸ் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க. சார் ஓகே சார். ஜானு, ராம், இந்த பென் தான் நான் ஷாம்க்கு கிஃப்டா கொடுக்க போறேன். ஈவினிங் கொடுப்பேன். ராம், ஐபோன் வாங்கிருக்கியா உனக்கு? அந்த ஐபோன் எனக்கு இல்ல, ஷாம்க்கு. ஷாம்கா? ஆமா, அவனுக்கு தான் பர்த்டேக்கு gift. ஷாம்கா? ராம், தேங்க்யூ சோ மச். அவன் ஐபோன் பைத்தியம். அவன் பழைய மொபைல்ல கூட ஐபோனை தான் ஸ்கிரீன் சேவரா வச்சிருப்பான். ஐபோன் ரிங்டோனை தான் அவன் மொபைல்ல வச்சிருப்பான். அவனுக்கு கால் வந்தா அந்த ரிங்டோன் தான் வரும். நான் கூட கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன், ஏன்டா இந்த போனுக்கு ஐபோன் ரிங்டோன் வச்சிருக்கிறேன்னு. எங்க ஆபீஸ்ல நிறைய பேர் ஐபோன் வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு ரிங் வரும் போதெல்லாம் இவன் பக்கத்துல இருந்து கேட்பான். நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு கூட சொல்லுவான். அவனுக்கு ஏதோ ஐபோன்ல அவ்வளோ கிரேஸ். அவன் நிறைய பணம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். நான் ஐபோன் வாங்கணும்டி அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஆமா, உனக்கு எப்படி இப்படி ஒரு பிளான் வந்தது? அவன் ஸ்கிரீன் சேவர்ல சேவ் பண்ணி வச்சிருந்ததை நான் பார்த்தேன். அவன் ரிங்டோன்ல ஐபோன் ரிங்டோன் இருந்ததையும் கேட்டேன். அவனுக்கு ரொம்ப கிரேஸ்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ராம், உன்னதான் கேக்குறேன், அவனுக்கு ஐபோன் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி நீ கரெக்டா வாங்கியிருக்க? இல்லடி, நீ தானே சொன்ன அவனோட போன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு வேற சொன்னல, சோ கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு பிடிக்கும்ல இந்த கிஃப்ட்? பிடிக்கும். ஆவா, அவ்வளவு சந்தோஷப்படுவான், அவ்வளவு ஹாப்பியா இருப்பான். இன்னைக்கு பர்த்டே பாய் இல்ல, இன்னைக்கு பர்த்டேவே இந்த உலகத்திலே அவனுக்கு மட்டும்தான் ஃபீல் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பான். ராம், தேங்க்யூ. அவன் நிறைய டைம் சொல்லியிருக்கிறான் ஐபோன் வாங்கணும் வாங்கணும்ட்டு. இத நீ வாங்கி கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது அவனுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்ல, எனக்கு கூட சர்ப்ரைஸ் தான் ரொம்ப. ராம், இந்த போனை நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அவனோட டேபிள்ல வச்சிடுவேன். அவனுக்கு தெரியாம அவன் எங்காவது கேபின் போனானா அவன் டேபிள்ல கொண்டு வச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவன் வந்து பாப்பான், சர்ப்ரைஸா இருக்கும். யாரா இது வாங்கி கொடுத்ததுன்னு யோசிச்சுட்டே இருப்பான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நான் கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்லயோ கிஃப்ட் எப்படி இருக்குதுன்னு மெசேஜ் பண்ண போறேன். எப்படி எப்படி சூப்பர் ஐடியாவா? அப்புறம் நேர்ல பார்த்து என் ஹஸ்பண்ட் உனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, கிஃப்ட் பிடிச்சிருக்குதா, அவருக்கு தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லுவேன். இல்ல, இது நான் கொடுத்ததா சொல்லாத. ஏன்? இல்ல, நான் கொடுத்ததா சொல்லாத. இத நீ வாங்கி கொடுத்ததாவே அவனுக்கு கிஃப்ட் பண்ண. ஏன்பா ஏன் அப்படி சொல்ற? நான் எப்படி அந்த கிஃப்ட் கொடுக்கறது?
இல்ல, நான் வாங்கி கொடுத்ததா சொல்ல வேணாம், நீ வாங்கி கொடுத்ததாவே அவனுக்கு இருக்கட்டும். அது எப்படி நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றது? நீயே வாங்கி கொடுத்தேன்னு சொல்றேனே. அவனுக்கு இன்னும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, இன்னும் நீங்க நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. உம் நான் தான் பென் வாங்கி வச்சிருக்கிறேனே, அந்த பென் அவன் கிட்ட கொடுத்துருவேன். அவனுக்கு இன்னைக்கு பென், ஐபோன் 2. ஆள் தலைகீழா சுத்த போறான் இன்னைக்கு ஃபுல்லா. ஜானு, ஜானுமா, நான் ஆபீஸ் ஓபன் பண்ணல, எனக்கு நீ எதுவுமே வாங்கி கொடுக்கல. லேப்டாப் வாங்கி கொடுத்த, அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது பர்த்டேக்கு தானே வாங்கி கொடுத்த. ஆபீஸ் ஓபன் பண்றப்ப எதுவுமே வாங்கி கொடுக்கலையே. எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் பாக்குற, எவ்வளவு சைன் பண்ற, எனக்கு ஒரு பெண்ணாவது வாங்கி கொடுத்தியா? ஓ ஆமால. அப்போ நான் நாளைக்கு போயிட்டு உனக்கு ஒரு சூப்பரான பேனா, நானும் நித்யாவும் மாலுக்கு போயிட்டு நல்ல ஒரு பேனா உனக்காக நிறைய சர்ச் பண்ணணும். ஏன்னா சூப்பரா இருக்கணும்ல, பெஸ்டாவும் கொடுக்கணும். நாளைக்கு ஈவினிங் வாங்கிட்டு வரவா? நாளைக்கா? இன்னைக்கு எனக்கு ஒரு கொட்டேஷன் சைன் பண்ணணும். அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குது, அது நான் சைன் பண்ணணுமே. அப்போ இந்த பெண்ணை நீ எடுத்துக்கோ. இந்த பென்ல ஃபர்ஸ்ட் சைனை என் கையில தான் போடணும். சைன் போடுங்க எம்டி சார். கல்லிருக்கும் தாமரையை கையணைக்கும் வான்பிறைய உள்ளிருக்கும் நாடி எங்கும் முந்தன் உயிர்தான் விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். என்ன பாக்குறீங்க? போடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க சைன் போடுறீங்க, என் கையில போட சொல்லிட்டேன். நான் லக்கியா என்னன்னு கூட தெரியல. இல்ல வேண்டாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் சைன் என் கையில போட்டுட்டு அதுக்கப்புறம் பிசினஸ். நான் சக்சஸ் பண்ணணும்னு அதிகமா நினைக்கிறது நீதான். நீ எப்படி எனக்கு அன்லக்கியாவ? ராம், எனக்கு மட்டும்தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியா? உனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணலையா? அம்மா காலையில கால் பண்ணாங்க, வீட்டுக்கு வர சொன்னாங்க. உங்களை பார்க்க போறேன், நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன். சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஓகே, நான் எப்படி சாப்பிடுறது? நீங்க தான் சைன் போட்டுட்டீங்களே, என்னால தனியா சாப்பிட முடியாதே. நான் தர்றேன், சாப்பிடு. தயிர் சாதம் நல்லா இருக்கா? தயிர் சாதம் ஸ்வீட்டா இருக்கு. சுகர் ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டா இருக்கு. சரி, எவ்வளவு நேரம் நீ இப்படியே கைய வச்சிட்டு இருப்ப? நானா? நான் இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டேன். ஹேண்ட் வாஷ் பண்ணாம ஒர்க் பண்ணுவேன். வீட்டுக்கு போனாலும் ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டேன். பாத்திரம் எல்லாம் நித்யா விளக்கிடுவா. கொஞ்சமா அழிஞ்சிடுச்சுனாலும் அது மேலே நான் பென் வச்சு ரைட் பண்ணிப்பேன். சரி, எவ்வளவு நேரம் அப்படி பண்ணிட்டு இருப்ப? ஃபுல்லா அழியிற வரைக்கும் பண்ணிட்டு இருப்பேன். குளிக்கும் போது கவர் கட்டிப்பேன். சரி, இப்ப நான் ஊட்டி விட்டுட்டேன், வீட்டுக்கு போய் எப்படி சாப்பிடுவ? வீட்டுலதான் நித்யா இருக்காள, அவளை ஊட்டி விட சொல்லி சாப்பிடுவேன். எப்படி? நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ அது மேலே சைன் போட. அது வரைக்கும் இந்த கைய நான் வாஷ் பண்ண மாட்டேன். நித்யாலாம் உனக்கு ஊட்டி விட வேண்டாம், நானே வரேன். நானே சாப்பாடு ஊட்டி விடுறேன். வரவா? நானே வந்து சாப்பாடு ஊட்டி விடவா? ஷாம், ஹாப்பி பர்த்டே. ஷாம், உன்னோட பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் ஐபோன். நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தல உனக்கு ஐபோன் வாங்கணும்னு. உன் ஸ்கிரீன் சேவர்ல கூட ஐபோன் தானே வச்சிருக்க. இந்தா.
ஐபோனா? ஆமா. உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை யாரும் இவ்வளவு செலவு பண்ணி அதெல்லாம் வாங்க சொன்னது? உனக்கு பிடிக்கும்னு தான் போன் வாங்கினேன். உனக்கு தான் போன் காணா போயிடுச்சுல. நீ போன் இல்லாம என்ன பண்ணுவ? ரூம்ல போர் அடிக்கும்ல உனக்கு. டெய்லி உங்க அம்மா கிட்ட பேசுவேன்னு சொல்லுவல, அப்புறம் எப்படி பேசுவ? நான் தான் 2 daysல போன் வாங்கிடுவேன்னு சொன்னேன்ல. உன்னை யாரு இதை வாங்க சொன்னது? ஏன்பா பிடிக்கலையா? உனக்கு கிஃப்ட் தானே வாங்கியிருக்கேன். gift வாங்கியிருக்க ஓகே, பட் இது எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கியிருக்க? இவ்ளோ காசு செலவு பண்ணி gift வாங்கணும்னு அவசியம் இல்லைல. அவசியம் ஏன் இல்ல? நீ என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு, வாங்கினேன். இப்போ உனக்கு தேவை தானே? இப்போ மொபைல் இல்லாம தானே இருக்கிற, அதனாலதான் வாங்கினேன். அதெல்லாம் ஓகே, ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான மொபைல் எனக்கு வேண்டாம். எவ்வளவு இந்த மொபைல்? 35,000. 35,000க்கு மொபைல் வாங்குற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய பணக்காரியும் இல்ல. அதை வாங்கி என் பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு நானும் பெரிய ஜாப்ல இல்ல. நான் ஜஸ்ட் அட்மின், அவ்வளவுதான். எனக்கு ஐபோன்லாம் வேண்டாம். ஐபோன் உனக்கு ஆசை தானே? உனக்கு பிடிக்கும் தானே? அதனாலதான் வாங்கினது. யாருக்கு ஐபோன் பிடிக்காது? எல்லாருக்கும் தான் ஐபோன் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அது மேல ஒரு பேஸ், அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். பட் ஆனா அது நான் என்னோட சேவிங்ஸ்ல தான் வாங்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வாங்கி கொடுத்து அதை வாங்குறதுக்கு இப்ப என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்றேன்? இவ்வளவு காஸ்ட்லியான மொபைல் வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஏது பணம்? அவ்வளவு சேவிங்ஸ் நீ வச்சிருந்திருப்ப. ஆனா எதுக்கு செலவு பண்ண? எனக்கு பிடிக்கல. நீ இப்ப செலவு பண்ணிருப்ப. உன்னோட தேவைகள்லாம் நீ குறைச்சிருப்பல. நீ ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப. அந்த காசெல்லாம் தானே இப்படி நீ மொபைலா வாங்கிருக்கிற. உன் தேவைகளை குறைச்சிட்டு என் தேவைக்காக அதுவும் இவ்வளவு பெரிய பணத்தை எனக்கு வேண்டாம். நான் 2 daysல மொபைல் வாங்கிடுவேன். 10,000ல ஒரு ரெட்மி பார்த்து வச்சிருக்கேன், அதை நான் வாங்கிடுவேன். அப்ப நீ இதை வாங்க போறது இல்லையா? எனக்கு வேண்டாம், நீயே யூஸ் பண்ணிக்கோ. ஏன்டா கிஃப்ட் கொடுத்தா அதுக்கு நீ என்ன மதிப்பு கொடுக்கணும்னு இனிமே நீ கத்துக்கல? gift குடுக்குற உனக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேண்டாம். இதை நான் வாங்கிட்டேன்னா நான் ஜாலியா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நீ அதை எப்படி பே பண்ணுவ? மேபி ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குனியா? நான் எப்படியோ வாங்கினேன். ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினா இல்ல இஎம்ஐல வாங்கினேன், எப்படியோ வாங்கினேன். உனக்கு கிஃப்ட் தானே நான் கொடுக்குறேன். அத நீ ஏன் இப்படி பண்ற? இப்ப சொன்ன பாத்தியா, இஎம்ஐல கூட வாங்கியிருப்பேன்னு. பணக்காரங்க ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறவங்க இவ்வளவு யோசிக்க மாட்டாங்க அப்படி பேசுறதுக்கு. சோ நீ இஎம்ஐல தான் வாங்கியிருக்க, கரெக்டா? ஷாம், இப்ப என்ன கஷ்டப்படுத்தணும்னே நீ பேசிட்டு இருக்கியா? நான் உன்னை என்னைக்குமே கஷ்டப்பட்டேன்னு நினைச்சது இல்ல. பின்ன இப்ப என்ன சொல்ல வர? நான் உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். நான் தான் ஆல்ரெடி மொபைல் வச்சிருக்கிறேன். எனக்கு எதுக்கு இந்த மொபைல்? உனக்கு தேவைப்படணும் தானே ஆசையா வாங்கியிருக்கேன். ஜானு, இது ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு நீ ஒரு 500க்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா கூட அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அதை நான் போடும் போதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணிருப்பேன். ஈவன் ஒரு பென் வாங்கி கொடுத்திருந்தா கூட அதை நான் பத்திரமா வச்சிருந்திருப்பேன். பட் அதோட வர்த் 500 இருந்துச்சுன்னா ஐ பி ஓகே. பட் இந்த கிஃப்ட் ரொம்ப காஸ்ட்லி. இது எனக்கு வேணவே வேண்டாம். இதை நான் பார்த்து ஸ்வைப் பண்ணும் போதெல்லாம் ஏதோ உன்னோட காசை நான் ஏதோ ஸ்வைப் பண்ற மாதிரியே எனக்கு தோணும். இதை நான் ஒரு நிம்மதியா யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்ற? இத நீ வாங்க மாட்டியா? ஷாம், உன்ன நான் எவ்வளவு டைம் நினைச்சு பாத்திருக்கேன் தெரியுமா? ஸ்கூல்ல நீ போனதுக்கு அப்புறம் நிறைய டைம் உன்ன நான் திங்க் பண்ணிருக்கேன். இந்த பையன் எங்க போயிருப்பான், என்ன ஆனா, நம்மள பாக்கணும்னு அவனுக்கு தோணாதா? நம்ம கிட்டக்க அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தானே, என்ன ரீசன்னால அவன் நம்மள பாக்க கூட வரல? நிறைய திங்க் பண்ணேனா. ஆனா தேங்க் காட், உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்ல. ஏனோ உன்னை பாத்திருந்தேன்னா இன்னும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்திருப்பேன். இந்த மாதிரி கேரக்டர் கொண்ட உன் கூட அதிக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்திருப்பேன். ஆனா பரவாயில்ல, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கம்மியா தானே இருக்குது. ரொம்ப கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தானே. சோ நான் ஃபீல் பண்ண மாட்டேன், சரியா? நீ என்ன எந்த விதத்திலையும் நினைச்சு கூட பாக்கல போல. நீ என்ன யோசிக்க கூட இல்ல போல. அதனாலதான் இவ்ளோ ஹர்ட் பண்ற என்ன நீ இல்ல. இட்ஸ் ஓகே. இப்ப எதுக்கு நீ ஓவரா டென்ஷன் ஆகுற? இப்ப எதுக்கு ஓவரா நீ வார்த்தைகளை எல்லாம் கொட்டுற? நான் வார்த்தைகளை எதுவும் கொட்டல. நீ சொன்னதுக்கு பதில் சொல்றேன். உன்னை நான் ஸ்கூல்ல இருந்து இன்ன வரைக்கும் பழகிருந்தேனா இன்னும் அதிகமா அனுபவிச்சிருந்திருப்பேன். நீ இப்போ உடைக்கும் போது நிறைய உடைஞ்சிருப்பேன்னு சொல்ல வர. காட் கிரேஸ், நம்ம ரொம்ப நாள் கேப்ல இருந்துட்டோம். இப்போ நீ என்ன ஹர்ட் பண்றது
எனக்கு ஹர்ட்டே ஆகலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஏய் நில்லடி. இவ்வளவு பெரிய தலையில ஒரு ஜடை, அதுவும் அவ்வளவு பெருசு, அதுல ஒரு பூ வேற. பூ வச்சுட்டு எங்க போயிட்டு இருக்கற? உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணுமா? ஏன் நீ எங்க போறேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? ஓ வாயில இருந்து சொல்லு. நான் எங்க போனா உனக்கு என்ன? நீ இந்த கேட்டட் கம்யூனிட்டில இருக்கியா? இது எங்களோட கேட்ட. எங்க இடத்துக்கு நீ வந்திருக்கிற. நீ யாருன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, அதான் கேக்குறோம். எவ்வளவு நேரம் கேக்குறோம். நான் ராம் பாக்க போறேன். ராமா? ராம நீ பாக்குற. ராம் யார பாக்குறான்? உங்களுக்கு என்ன வேணும்? வழி விடுங்க. எனக்கு வேண்டியது இருக்கட்டும். உனக்கு என்னென்ன வேணும்னு உனக்கு தெரியுமா? உன் ஆளு நீ பாக்க போறியே, அவனுக்கு என்னென்ன பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? அவனுக்கு என்னென்ன பிடிக்கணும் பக்கத்துல இருக்க எங்களுக்கு தான் தெரியும். அப்பப்ப வந்து போற உனக்கு எதுவும் தெரியாது. என்ன எப்பயும் முழுசா போர்வையை போத்திட்டு வருவேன், இன்னைக்கு பாதி தான் கிழிச்சு போத்திட்டு வந்திருக்க. என்ன மீதி பாதி அயன் பண்ண கொடுத்துட்டியா? அயன் பண்ண கொடுத்துருக்குறேன். அட்ரஸ் கொடுத்தா வாங்கி தரீங்களா? ஏய் என்ன லந்தா, பட்டி கடை முட்டை கடையை பார்த்த மாதிரி சிங்குச்சான் சிகப்பு கலர் இங்க தானே வந்து நிக்கிற. எங்களுக்கே லந்து குடுறியா நீ? நாங்க பாக்கதான் மாடனு. எங்களை பகைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்ப உட்காந்து என்ன பண்ணலான்னு அங்க யோசிங்க. நான் போய் ராம் பாத்துட்டு வந்துடுறேன். அடிங்க, உனக்கு என்ன இவ்வளவு திமிராயிடுச்சு? திமுறெல்லாம் இல்ல இவளுக்கு, ரொம்ப கொழுப்பு. என்ன இப்ப ஒம்பு பண்றதுக்கு வந்து நிக்கிறீங்களா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் போயிட்டு ராம்க்கு சாப்பாடு செய்யணும். அவனுக்கு பசி எடுக்கும். பசிக்கு என்ன கொடுப்ப? பசிக்கு என்ன கொடுப்ப? நான் என்ன கொடுத்தா உங்களுக்கு என்ன? நீ என்னமோ எல்லாதான் கொடுப்ப, ஆனா அவனுக்கு பிடிக்கணுமே. இவ்வளவு கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இப்படி ஒரு ஜடை. எண்ணெய் நல்லா 1 கிலோ தடவிட்டியா? வர்ற ரோடெல்லாம் எண்ணெயா இருக்குது. பாவம் எத்தனை பேர் வலிக்கு விட போறாங்களோ தெரியல. உன் ட்ரெஸ்ஸ பார்த்து அங்க 4 நாய் படுத்துக்கிட்டு கிடந்துச்சு. அதுங்களுக்குள்ள ஒரே சண்டை, தெரிச்சு ஓடுதுக. உன் ட்ரெஸ்ஸோட கலரை பார்த்து. இவ்வளவு மொக்க டேஸ்ட் நீ வச்சுக்கிட்டு நீ அவன் பின்னாடி சுத்துறியா? அவனுக்கு நீ சாப்பாடு போட போறியா? நீங்க கெட்ட வார்த்தை தானே பேசுறீங்க. கெட்ட வார்த்தை தானே இல்ல, கெட்ட வார்த்தை தான் பேசுறோம். இவ்வளவு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நல்ல நல்ல டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஏன் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? எங்க ஊர்லயும் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவாங்க, நானும் கேட்டிருக்கிறேன். ஆனா பப்ளிக் பிளேஸ்ல எப்படி துப்பட்டா போடணுமோ அதே மாதிரி பப்ளிக்ல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பப்ளிக்ல ட்ரெஸ் பண்ணவும் தெரியல, வார்த்தை பேசுறதுக்கும் தெரியல. ரெண்டுமே ரொம்ப ஓப்பனா இருக்குது. சரிடி, நாங்க கெட்டவங்க தான், கெட்ட வார்த்தை பேசுறவளுங்க தான், கெட்டவளுங்க தான். நீ நல்லவ தானே? இந்த நைட் நேரத்துல எங்க போற நீ? யார பாக்க போற? நான் நான் என் ஹஸ்பண்ட பாக்க போறேன்னு சொன்னா ஏன் அவன் கூட இல்லாம தனியா இருக்கிறேன்னு கேட்பாளுங்க. அத வேற சொல்லுவாளுங்க. ராம் என்ன லவ் பண்றான். நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம். லவ் தானே பண்றீங்க, அதுக்கு எதுக்கு நைட்டு பாக்குறீங்க? நைட்டு பார்த்தாதான் தூக்கம் வரும் போல, பார்த்துட்டு போனாதான் தூக்கமே வரும் போல. சரி அப்படி கூட வச்சுக்கோங்க. வழி விடுங்க. வழியெல்லாம் விட முடியாது. எங்களை நீ கெட்டவன சொல்றல, நீ நல்லவதான்ப்பா. நீ ரொம்ப நல்லவ, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீ ஒருத்தவனை தேடி நைட் வரையே, அவன் எப்படின்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? எப்படி எல்லாம் பிடிக்கணும் தெரியுமா? அதெல்லாம் அப்பப்ப வர்ற உனக்கு தெரியாது, அங்கே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். நீ அப்பப்பதான் வர்ற, நாங்க பக்கத்திலே இருக்கிறோம், அடிக்கடி போய் பாப்போம். அவனுக்கு எங்களை அதிகமா பிடிக்குமா
காஞ்சி போன ஒன்னு அதிகமா பிடிக்குமா? நான் காஞ்சி போயே இருக்கிறேன். நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கிறீங்க. நீங்க அப்படியே இருந்துக்கோங்க. நான் இப்படியே இருந்துக்கிறேன். உன்னை இப்படி எல்லாம் இருக்க விட மாட்டோம். நீ சொல்றிய உன் ஆளு அவனோட டேஸ்ட் என்னன்னு நான் காட்டுவேன் உனக்கு. அப்பதான் நீ அவன் டேஸ்டுக்கு நீ இல்லைன்னு நீ ஏன் தெரிஞ்சுப்ப. அத காட்டுறி. நீங்க கேடின்னு தான் நினைச்சேன். ஆனா போட்டோவை மாஃப் பண்ற அளவுக்கு ரொம்ப பெரிய கில்லாடி தான் போல. இது என்ன சொல்ற? நானும் சாஃப்ட்வேர்ல தான் இருக்கிறேன். நார்மல் போட்டோ இது, நார்மல் வீடியோ இது, மாஃப் பண்ண போட்டோ இது எல்லாமே எனக்கும் தெரியும். நானும் கோடிங்ல தான் இருக்கிறேன். நான் என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனில போய் வேலை பார்க்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு. உங்க ட்ரெஸ்ஸும் ஒழுக்கமால, உங்க பேச்சும் ஒழுக்கமால, நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க பாருங்க, அந்த செயலுமே ஒழுக்கமால. உங்ககிட்ட எதை பத்தியுமே பேசுறது எனக்கு தான் அசிங்கம். என்னடி அப்போ நாங்க போய் சொல்றோம்னு சொல்றியா? சொல்லல, உண்மையே அதாங்கிற. அப்போ ராம்க்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்குது, உன்னோட டேஸ்ட் தான் அவன் லைக் பண்றாங்கறியா? உங்களை அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ற. இன்னும் புரியல? எங்களை அவனுக்கு பிடிக்காதா? கண்டிப்பா உங்களை பிடிக்காது. அவன் கூட நான் நிறைய வாழ்ந்திருக்கிறேன். அவன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட், எதை ரொம்ப பிடிக்கும், எதை ஹேட் பண்ணுவான், எதை வெறுத்துருவான், எந்த விஷயத்துக்கு அடிக்டா இருப்பான், எல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு எதுவும் தெரியாதுங்கிற. அவனுக்கு எங்களை தான் ரொம்ப பிடிக்குங்கிற. அப்படியா? எனக்கு இப்ப நல்லா புரியுது. நீங்க ரொம்ப கெட்டவங்கல்ல, ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. ராம் உங்ககிட்ட வேற மாதிரி இருந்தானே சொல்றீங்க. அதானே வீடியோல காட்ட வரீங்க? காட்டெல்லாம் வரல, அதுதான் உண்மை. நீ பார்த்தது எல்லாமே உண்மை. நாங்க தான் எப்போதும் அவனுக்கு நீ எப்பயாவதுதாங்கிறோம். அப்படியா? நான் உங்களுக்கு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். நான் எப்பெல்லாம் அவனை பார்க்க வரேனோ நீங்க தான் வந்து அவன் கூட பேசிட்டு இருக்கீங்க. அவன் இன்ன வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்து அவன் உங்ககிட்ட பேசினதே கிடையாது. அவனோட பிளாட்டுக்கு தான் நீங்க வரீங்க, நீங்க தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவன் இன்ன வரைக்கும் உங்க பிளாட்டுக்கு எப்பயாவது வந்திருக்கிறானா? அவன் வந்த சமயத்துல நான் வந்ததே கிடையாது, நான் பார்த்ததே இல்ல. நான் டெய்லியும் தான் வர்றேன். அப்படி இருக்கும்போது அவன் உங்களை தேடி வர்ற ஆள் கிடையாது. நீங்க தான் ரொம்ப கெட்டவங்க. அவனை தேடி வந்துட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதுல உண்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 month டைம் எடுத்துக்கோங்க. அந்த 1 monthல நீங்க அவன்கிட்ட நெருங்கிட்டீங்கன்னா, நெருங்க முடியாது. நெருங்கிட்டீங்கன்னா, நீங்க இப்ப போட்டோலயும் வீடியோலயும் காட்டினீங்கல்ல, அந்த அளவுக்கு நெருங்கிட்டீங்கன்னா சேலஞ்ச்ல நான் தோக்குறேன். தோத்து நீங்க என்ன சொல்றீங்களோ அடுத்த நிமிஷமே நான் அதை பண்றேன். ஆனா நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு பனிஷ்மெண்டா இருக்கும் உங்களுக்கு. என்ன சேலஞ்சுக்கு ஓகேவா? அந்த 1 month டயத்துல நீங்க வீடியோல காட்டின மாதிரி அவன் உங்ககிட்ட க்ளோஸா இருந்தானா, என் நம்பர் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. எனக்கு உடனே வீடியோ கால் பண்ணுங்க, அதை ப்ரூஃப் பண்ணுங்க. அப்ப நான் நம்புறேன். 30 days, கரெக்டா 30 days உங்களுக்கு நான் டைம் தரேன். பட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ராம்க்கு ரொம்ப கோவம் வரும். அவன் கோவம் வந்தா யாரையும் பார்க்க மாட்டான், சம்மாட்டி அடிப்பான். ஆம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை மாதிரி நடந்துக்கிற உங்களையும் சரி, நீங்க அடி வாங்காம அடங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்துருங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு, இங்க நடந்த நான் எதையுமே ராம் கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ராம்க்கு எந்த விஷயமும் தெரியாது. நீங்க முடிஞ்சதை பண்ணுங்க. 1 மாசம் டைம், எந்த அளவுக்கு வேணா நீங்க போங்க. அவங்கிட்ட அடி வாங்காம இருங்க.